இப்போ அப்படியா இருக்கேன்? இவ்வளோ மாடர்னாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஏஞ்சல் மாதிரி வளர்ந்துருக்கேன். என்னப்போ இன்னும் அப்படியே இருக்கேன்னு சொல்கிறாரு என்று இடுப்பில் கை வைத்து ஹரிஷை முறைத்து கொண்டே கூறினாள் அபி. மேடம், நீங்கள் எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்தாலும் எனக்கு எப்பவும் அதே குட்டி வாண்டு தான் என்று அவளுடைய முடியை பிடித்து இழுத்தபடி ஹரிஷ் கூற, போங்க மாம்ஸ் என்னை சினுங்கி விட்டு உள்ளே ஓடினாள் அபி. உள்ளே வந்தவள் கண்களை விரித்து அந்த ஃப்ளாட்டை சுற்றி பார்த்தபடி, மாம்ஸ் இந்த ஃப்ளாட் சூப்பராக இருக்கு என்று சந்தோஷமாக சொன்னவளை ஒரு குழந்தையைப் போல பார்த்தான் ஹரிஷ். ஆமாம், நீ வரேன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு இந்த அட்ரஸ் கிடைச்சிது? ஹரிஷ் கேட்க, அதுவா மாம்ஸ், நான் தான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லாமல் வந்தேன். பெரியம்மா கூட சண்டை போட்டுட்டு உங்கள் கூட வந்துட்டு தான் அக்கா என்கிட்ட சொன்னப்பவே எதுக்கும் இருக்கட்டும்னு இந்த அட்ரஸை வாங்கி வச்சேன். அதான் இன்னைக்கு ஈஸியாக வர முடிஞ்சது. அப்புறம் நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டீங்கன்னு அக்கா சொன்னான். ஆனால் அந்த மாற்றம் இந்த அளவுக்கு இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல. கண்களால் அந்த ஃப்ளாட்டை காட்டியபடி அபி கூற, ஹரிஷ் பதில் எதுவும் சொல்லாமல் சிரித்து மட்டும் வைத்தான். அபி வந்ததால் அன்றைக்கு வீடே கலகலவென்று இருந்தது. ஹரிஷ், சந்தனா என்று 2 பேர் மட்டும் இருக்கும்போது இல்லாத ஒரு உயிர்ப்பு இப்போது வந்து சேர்ந்திருந்தது. ஒரு சின்ன பெண் தன் சிரிப்பால் வீட்டையே அழகாக்கி விட்டதை உணர்ந்த ஹரிஷுக்கு கற்பனை வேறெங்கேயோ சென்றது. மாம்ஸ், இன்னைக்கு நைட் நீங்கள் போய் தனியாக தூங்குங்க. எனக்கும் அக்காவுக்கும் பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ நான் தான் இன்னைக்கு அக்கா கூட தூங்க போகிறேன். திடீரென அபி குண்டை தூக்கி போட ஹரிஷ் திருதிருவென்று விழித்தான். அடி பாவி, இப்போ தான் நான் வேற ஏதேதோ கற்பனை பண்ணேன், அதுக்குள்ளே அதில் ஒரு லாரி மண்ணள்ளி போட்டுட்டேடி. ஹரிஷ் வாய்க்குள் முனங்க, என்ன மாம்ஸ், அக்காவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா? அதான் காலேஜுக்கு கூட ஒன்றா தானே போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று விளையாட்டாக கேட்டாள் அபி. அதை கேட்டதும் சந்தனா வெட்கத்தில் சிவக்க ஹரிஷ் சந்தனாவின் முகத்தை ஆசையோடு பார்த்தான். ஹலோ, இங்கே நான் சின்ன பொண்ணு ஒருத்தி இருக்கேன், அதையும் மறந்துட்டு பப்ளிக்குன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படியா மாம் சைட் அடிப்பீங்க? அபி அவனை முறைக்க, என் ஒய்ஃபை நான் சைட் அடிக்கிறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? ஹரிஷும் அவளுக்கு சரிக்கு சமமாக வாயாடினான். அபியின் குறும்பு அவனையும் இப்படி பேச வைத்தது. அடேங்கப்பா, பேசவே தெரியாத என் பழைய மாம்ச அது. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒன்றா இருக்கணும் என்று மனப்பூர்வமாக சொன்னாள் அபி. சரிங்க பெரிய மனுஷி, உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 70 வயசு இருக்குமா? இல்லை ஏதோ 7-8 பேரம்பேத்தி எடுத்து வாழ்ந்து முடித்த மாதிரி எங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறியே, அதான் கேட்டேன் என்று ஹரிஷ் அவளை கேலி செய்ய, மாம்ஸ் என்னையா கிண்டல் பண்ணுறீங்க? அப்போ இன்னைக்கு நைட்டு கன்ஃபார்மாக நீங்கள் தனியாக தான் படுக்கணும். அபி சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னாள். அம்மா தாயே, இதுக்கு மேலே உங்க கூட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன். இன்றைக்கி உங்கள் அக்கா சமையல் தான். இது வரைக்கும் நான் சமைச்சு தானே நீ சாப்பிட்ருக்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அக்கா சமைச்சு நீ சாப்பிட்டு பாரு. அதுக்கு மேலேயும் நீ உயிரோடு இருந்தேன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து உன்னை மீட் பண்ணுறேன். ஹரிஷ் சிரித்து கொண்டே கூற, இந்த முறை சந்தனா அவனை முறைத்தாள். நிச்சயம் அங்கிருந்தால் அடுத்து கரண்டியால் தான் அடி வாங்க வேண்டும் என்பதை உணர்ந்தவன் லேப்டாப்பை தூக்கி கொண்டு அவனுடைய ஸ்டடி ரூமுக்குள் ஓடிவிட்டான். அக்கா, மாமாவுக்கு செம ட்ரைனிங் போலையே. நீ சொன்னப்போ கூட நம்பலை, இப்போ நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவர் இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்போ பார்த்தாலும் திலகா பெரியம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பார். இப்போ பார்த்தா ஆளே மாறி போய் ஜம்முன்னு சிரிச்ச முகத்தோடு இருக்காரு. அப்படி என்ன மந்திரம் போட்ட என்று அவள் சந்தனாவின் பக்கம் திரும்ப, சி போடி, உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான். ஐயோ, நான் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு வந்தேன், உன்னை பார்த்த சந்தோஷத்தில் அதை மறந்துட்டேன் என்றபடி சந்தனா கிச்சனை நோக்கி போக அபியும் எழுந்து அவள் பின்னால் போனாள். அக்கா, அப்படின்னா மாம் சொன்ன மாதிரி நீ தான் சமைக்க போறியா? அப்போ நான் உருப்படியாக ஊர் போய் சேர முடியாதா? கிண்டலாக கேட்டுக்கொண்டே அங்கிருந்த சமையல் மேடையில் ஏறி உட்கார்ந்தாள் அபி. ஏண்டி, அவர் தான் வேணும்னே கலாய்க்கிறாருன்னா நீயும் சேர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் நான் சுமாராகவே சமைப்பேன். அதுவும் இல்லாமல் இங்கே மற்ற நாட்கள் எல்லாம் சமைக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இன்றைக்கி வீக்கெண்ட்னால சரி இன்றைக்காவது என் கையால் செய்யலான்னு நான் தான் உங்களுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிட்டேன். அதுக்கு காலையிலேருந்தே ஹரி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நீயும் சேர்ந்துட்டியா? கேட்கவே வேணாம் என்று கோபத்துடன் கூறினாள் சந்தனா. இல்லையே, அப்படிலாம் மாம் சொன்ன அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாரே. உனக்கு சமைக்கவே தெரிலனா கூட 3 நேரமும் அவரே சமைச்சு போட்டு உன்னை நல்லா பார்த்துக்கிட்ட மனுஷன். அவரே இப்படி நொந்து போய் சொல்கிறாருன்னா
ஏதாவது பெருசாக சம்பவம் நடந்திருக்கணும்னு என்னோட 7வது அறிவு சொல்லுது. அபி தலையில் தட்டி யோசித்தபடியே கூற, சந்தனா அவளை பார்த்து ஹிஹிஹி என்று அசடு வழிய சிரித்தாள். அப்ப நிஜமாவே ஏதோ நடந்திருக்கு. என்ன சொல்லு? அபி மிரட்டும் தோணியில் கேட்க, அது ஒன்றும் இல்லடி, ஒரு நாள் டீ போட்டுட்டே சமைச்சிட்டு இருந்தேன்னா அப்போ மறந்து போய் டீ தூளை குழம்புலையும் மிளகாத்தூளை டீலையும் போட்டுட்டேன். அதைத்தான் உன் மாம்ஸ் கிண்டல் பண்ணிட்டு போறாரு என்று சந்தனா அன்றைய நிகழ்வை நினைத்து சிரித்தபடி கூற, அடி பாவி, டீத்தூள் கலருக்கும் மிளகா பொடி கலருக்கும் கூடவா உனக்கு வித்தியாசம் தெரியல என்று அபி அதிர்ச்சியுடன் கேட்டாள். அதுவும் மாமா ஏதோ ஸ்பெஷல் டீ தூள் வாங்கி வச்சிருக்காருன்னு நினச்சிட்டேன். சந்தனா சமாளிக்க, அந்த மிளகாய் பொடியை குடித்த பிறகு ஹரிஷின் முகத்தில் என்ன ரியாக்ஷன் இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்த அபி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள். பாவங்கா மாம்சு, அவர் ஏன் அப்படி சொல்லிட்டு போனார்னு இப்போதான் தெரியுது. அபி சொல்ல, அடி நீ வேற, ஹரி அந்த டீயை வாங்கி எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் குடிச்சு முடிச்சிட்டான். அவன் குடித்ததை நம்பி நானும் போய் மிச்சம் இருந்த டீயை குடிக்க நாக்கு வெந்து போய் அப்போ தான் விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. அப்போ கூட என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த டீ மொத்தத்தையும் குடிச்சிருக்கான். சந்தனா பெருமையுடன் சொல்ல, அவளுடைய முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை ரசித்து பார்த்தாள் அபி. இருவரும் பேசிக்கொண்டே கிச்சனை உருட்ட 1 மணி நேரம் கழித்து ரூமை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் கிச்சனில் இருந்து வந்த சத்தத்தை கேட்டு மெதுவாக எட்டி பார்த்தான். இப்போது அவர்கள் இருவருடன் தர்ஷினியும் 3வது ஆளாக சேர்ந்திருந்தாள். தர்ஷினி சந்தனாவுக்கு மட்டுமல்ல, அபிக்கும் நல்ல ஃப்ரெண்டு தான். என்ன, அவள் வெளியூரில் இருப்பதால் அடிக்கடி பார்க்க முடியாது. ஹரிஷ் அந்த பக்கம் போனவுடன் அபி தர்ஷினிக்கு ஃபோன் செய்து அழைக்க சீக்கிரமாக வேலையை முடித்துவிட்டு அவளும் வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள். ஏய், மாம்ஸ் வந்துட்டாரு, அபி கத்த. சமையல் மேடையில் உட்கார்ந்திருந்த தர்ஷினி பணியுடன் எழுந்து அவனுக்கு ஹாய் சொன்னாள். என்ன தர்ஷினி, புதுசாக மாம்ஸ் முன்னாடி இவ்வளோ மரியாதையெல்லாம் நடந்துக்கிற? இல்லையே, நீ இப்படிலாம் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஆள் இல்லையே. ஒரு காலத்தில் பெரியம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நீயும் எங்கள் மாம்ஸை கலாய்ச்சிக்கிட்டு தானே இருந்த. இப்போ என்னமோ அவர் உனக்கு சம்பளம் கொடுக்குற பாஸ் மாதிரி இவ்வளோ ரெஸ்பெக்டாக நடந்துக்கிற? அது எப்போதும் போல காமெடி செய்ய தர்ஷினி பதில் சொல்ல முடியாமல் முழித்தாள். அடியே குள்ள கத்திரிக்கா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதாண்டி உண்மை. அவர் தான் எனக்கு சம்பளம் கொடுக்குற பாஸு. அப்புறம் நானே மறந்து போக நினைக்கிற விஷயங்களை ஏண்டி திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற? இப்போ அதெல்லாம் யோசிச்சு அவர் கொடுத்த வேலையை திரும்ப வாங்கிட்டாருன்னா என் நிலைமை என்ன ஆகிறது? மைண்ட் வாய்ஸில் பேசிய தர்ஷினி அதை வெளியே சொல்ல முடியாமல் அபியை பார்த்து முறைத்தாள். ஐயோயோ, என்ன தர்ஷினி, பார்வையிலே எரிக்கிற. சரி சரி, உன்னை கிண்டல் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே, விடு, இனி பண்ணல. முறைக்கிற முறையில் நான் 2 நிமிஷத்தில் பஸ்பாயிருவோம் போலையே. அபி மேலும் அவளை வம்பிழுக்க தர்ஷினியின் நிலைமையை பார்த்து ஹரிஷுக்கே பாவமாக இருந்தது. அதனால் அவளை காப்பாற்ற நினைத்த அவன், வாண்டு, நீ கிச்சனில் என்ன பண்ணுற? உன் அக்கா ஒரு ஆள் சமைச்சாவே அப்படி இருக்கும், இதில் நீயும் சேர்ந்து குட்டையை குழப்புனா அதை மனுஷன் சாப்பிட முடியுமா? ஹரிஷ் சிரிக்காமல் கேட்க, அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே மாம்ஸ் என்று பதிலுக்கு அபி கவுண்டர் கொடுக்க அதை கேட்டு சந்தனாவும் தர்ஷினியும் சிரித்தார்கள். எல்லாம் என் நேரம் என்று சலித்து கொண்ட ஹரிஷும் அவர்கள் சிரிப்பில் சேர்ந்து கொண்டான். இந்த சில மாதங்களாகவே அடுத்தடுத்து வந்த பிரச்சனைகளால் சீரியஸாகவே இருந்த அவனுக்கு இன்றைக்கு அபியின் மூலமாக வாய்விட்டு சிரிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட, சந்தனா, நான் சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நாம் எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போகலாமா, இல்லை எங்கேயாவது வெளியில் போகலாம் என்று அபி கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தர்ஷினி தான் இப்போ பிஸியாக இருக்கா. அவள் இப்போ ஒரு பெரிய கம்பெனியோட முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கா. பிஸ்னஸ் லைனில் இப்போ அவளை தெரியாத ஆளுங்களே இல்லைன்னா பார்த்துக்கோயேன் என்று கொஞ்சம் கூட பொறாமையே இல்லாமல் இயல்பாக சொன்னாள் சந்தனா. வாவ், நிஜமாவா தர்ஷினி? இப்போ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ? அபியும் தன் பங்குக்கு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அபி, என் பாஸ் என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு, அதை நான் கரெக்டாக செய்யணும்ல என்று வெட்கத்துடன் சொன்ன தர்ஷினி, நான் கூட கம்பெனி சிஇஓ தான், ஆனால் மேடம் இப்போ பெரிய செலிபிரிட்டி. சந்தனாவோட லைவ் ப்ரோக்ராம்னா நைட்டு 12 மணி ஆனாலும் ஆடியன்ஸ் தூங்காமல் பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோயேன். மேடம் கூட இப்போலாம் வெளியவே போக முடியறதில்ல. எங்கே போனாலும் ஆட்டோகிராஃப் மேம்னு யாராவது ஃபேன்ஸ் வந்துடுறாங்க. அப்புறம் நான் தான் அங்கே பரிதாபமாக நிற்கணும். சந்தனா தன்னை கிண்டல் செய்ததற்கு பதிலுக்கு தர்ஷினி சந்தனாவை பழிவாங்க ஹரிஷ் அதையெல்லாம் அமைதியாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். ஆமாம், நான் கூட பார்த்தேன், நிஜமாவே நீ அந்த ப்ரோக்ராமை சூப்பராக நடத்துகிற சந்தனா. எனக்கு கூட ரொம்ப பெருமையாக இருந்தது.
அபி பாராட்ட சந்தனாவின் முகம் மலர்ந்தது. சரி, அதெல்லாம் விடுங்க, இப்போ ஷாப்பிங் போகலாமா வேண்டாமா கேட்ட அபி ஹரிஷை பார்த்து, மாம்ஸ் நீங்களும் எங்கள் கூட வாங்க, நீங்கள் தனியாக என்ன பண்ண போகிறீங்க என்று ஆர்வமாக கூப்பிட்டாள். ஹரிஷ் யோசிக்க, ஆமாம் ஹரி, எல்லாரும் போயிட்டு வரலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சந்தனாவும் வற்புறுத்த ஹரிஷ் வேறு வழியின்றி சம்மதித்தான். அது மட்டுமின்றி எப்போதும் பொறுப்புகளை தூக்கி சுமந்து கொண்டிருந்த சந்தனாவை இப்படி மகிழ்ச்சியாக பார்ப்பது ஹரிஷுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதற்காகவே அவர்களுடன் ஊர் சுற்ற கிளம்பினான். அடுத்த சில மணி நேரங்களில் ஹரிஷ் 3 பெண்களுடன் சேர்ந்து அந்த ஷாப்பிங் மாலை சுற்றி வலம் வர அங்கிருந்த பல பேரின் பார்வை அவர்களின் மீதுதான் இருந்தது. ஹரிஷ் அவர்கள் 3 பேரையும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள பெண்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக சுற்றி வந்தனர். அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு உருவம் மட்டும் எதையோ தேடி தனியாக சுற்றி வந்து கொண்டிருந்தது. எவ்வளவு தேடியும் அது நினைத்தது கிடைக்காததால் கோபத்துடன் கால்களை தரையில் உதைத்த அந்த உருவம், என்ன நடந்தாலும் சரி, நான் தேடி வந்ததை அடைஞ்சே தீருவேன், அதுக்கு யார் தடையா வந்தாலும் அவங்களையும் சும்மா விட மாட்டேன் என்று தனக்குத்தானே சபதம் போட்டுக்கொண்டது. அந்த இடத்திற்கு வந்த செக்யூரிட்டி கார்டு டார்ச் லைட்டை அடித்து சுற்றுமுற்றும் தேட அவருக்கு பின்னால் வந்த இன்னொருவர், என்னாச்சு என்று கேட்டார். இல்லை, இங்கே ஏதோ சத்தம் கேட்டு வந்தேன், யாரையும் காணும். முதல் நபர் கூற, ஏதாவது பூனை இல்லைனா எலியா இருக்கும், தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, வா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் என்று அந்த செக்யூரிட்டி கார்டை அழைத்து கொண்டு போனார் மற்றொருவர். அவர்கள் இருவரும் அந்த இடத்தை காலி செய்ததும் அந்த மர்ம உருவம் இருட்டில் இருந்து வெளியே வந்தது. முழு கருப்பு உடையில் இருந்த அந்த உருவம் முகமுடி வேறு அணிந்திருந்ததால் இருட்டில் சுத்தமாக அடையாளம் தெரியவில்லை. வெளியில் வந்த அந்த உருவம் சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு அங்கிருந்து சத்தமில்லாமல் கிளம்பியது. அதே வேளையில் இங்கு ஷாப்பிங் மாலில் சுற்றி களைத்த பிறகு தர்ஷினி விடைபெற்று செல்ல ஹரிஷ் மற்ற 2 பெண்களையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். மாம்ஸ், நீங்கள் நிஜமாவே நிறையா தான் சம்பாதிக்கிறீங்க போல, என்ன கேட்டாலும் வாங்கி தரீங்க, அப்படி என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அபி விளையாட்டாக கேட்க, அதெல்லாம் சீக்ரெட், அதை நான் வெளியே சொல்லி எனக்கு போட்டியாக நீ அந்த வேலைக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது? ஹரிஷும் கிண்டலாகவே பதில் சொன்னான். அப்போது ஹரிஷுக்கு ஃபோன் வர அதில் லாவண்யாவின் பெயர் மின்னியது. சரி, நீங்கள் போய் படுங்க, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, பேசிட்டு வரேன் சொன்ன ஹரிஷ் வழக்கம் போல தன்னுடைய ஸ்டடி ரூமுக்குள் நுழைந்தான். அதன் பிறகு நிதானமாக ஃபோனை ஆன் செய்து காதில் வைத்தவன், சொல்லுங்கள் லாவண்யா மேம், டேப்லெட் எல்லாம் நல்லா தானே வேலை செய்யுது, எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்க, இப்போ நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக கூப்பிடல ஹரிஷ், அடுத்த திங்கட்கிழமை நம்ம காலேஜ் சார்பாக ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ அதில் கலந்துக்கணும். மறுமுனையில் பதில் சொன்னாள் லாவண்யா. முக்கியமான மீட்டிங்கா? அப்படியே இருந்தாலும் அதில் நான் எதுக்காக கலந்துக்கணும்? ஹரிஷ் புரியாமல் கேட்க, இன்றைக்கி மதியம் மிரியட்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்க டாப் 10 ஆர்கனைசேஷன்ஸோட லீடர்ஸை கடத்திட்டு போயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி மிஸ்டர் கேசவன் தான் இருக்கார். அவங்க ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்க. அது மூலமாக இன்னும் மோசமான ஈவில் குரூப்ஸ் உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. லாவண்யா கூற, டாப் 10 ஆர்கனைசேஷன்ஸா? இது யார் புதுசா என்றான் ஹரிஷ். ஹெர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அமைப்புகள் எல்லாமே சேர்ந்தது தான் டாப் 10 ஆர்கனைசேஷன்ஸ். இது ஒரு சங்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கும் அப்படி ஏதாவது வந்தால் தீர்த்துக்கிறதுக்கும் அங்கே தான் போவாங்க. அதுக்குன்னு சில லீடர்ஸ் இருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருக்கிற எல்லா அமைப்புகளுமே அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இப்போது அந்த லீடர்ஸை கடத்தி தான் பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க. லாவண்யா தனக்கு தெரிந்த வகையில் விளக்கமாக சொன்னாள். ஓஹோ, அது சரி, இப்போ இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? ஹரிஷ் யோசனையோடு கேட்டான். நான் உனக்கு கால் பண்ணால் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு யோசிக்க வேண்டாமா ஹரிஷ்? கூடிய சீக்கிரம் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு போட்டி நடத்த போகிறாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கேசவனை கொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட வளர்ச்சி ஒரு பெரிய லெவலில் இருக்குது. நீ தயாளன் கூட சண்டை போட்டதுலேயே அது தெரிஞ்சுது. அதனால் நீ இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சு இந்த ப்ராப்ளத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீ இந்த கான்டெஸ்ட்டில் நிச்சயமாக கலந்துக்கணும், லாவண்யா உறுதியுடன் கூறினாள். என்ன, போட்டியில் ஜெயிச்சா ஒருத்தரை கொல்லணுமா? இது என்ன கேட்கவே வினோதமாக இருக்குது. அப்போ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லையா? முகத்தை சுளித்தபடி கேட்டான் ஹரிஷ். அவனுக்கு இந்த குழப்பத்தில் கொண்டு போய் தன்னுடைய தலையை கொடுக்க விருப்பமில்லை. ஹரிஷ், எங்களோட நோக்கமே கெட்டதை அழித்து நல்லதை நிலைநாட்டுறது தான். அப்படி பார்த்தா இது கொலை இல்லை. கேசவன் மிரியட்ஸ் அமைப்போட முக்கியமான மெம்பர், அதோட அந்த அமைப்போட தூதுவர்களையும் ஒருத்தர்.
அவர் எந்த அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தியிருக்காருன்னு உனக்கு தெரியாது. நாம் அவரை காலி பண்ணால் இந்த முழு உலகமும் பயனடையும். எப்போ அதுக்கான நேரம் வருதோ அப்போ நீ உன்னோட கடமையை செய்ய தயங்கக்கூடாது. அப்போ தான் உன்னோட ப்ரொஃபஸராக நான் பெருமைப்படுவேன். லாவண்யா அழுத்தமாக கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். ஹரிஷ் லாவண்யா பேசியதை பற்றி யோசித்து கொண்டே டேபிளின் மீது இருந்த ஸ்பின்னிங் வீலை சுழற்றி விட்டான். இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுப்பதென்று அவனுக்கு தெரியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவனே மிரியட்ஸில் ஒரு முக்கியமான பொறுப்பில் தான் இருக்கிறான். மேலும் அதன் துணைத் தலைவர்களில் ஒருவனான விக்டர் அவனுடைய நல்ல நண்பன். இந்த நிலையில் எப்படி அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை கொல்ல முடியும்? ஆமாம், இந்த கேசவன் யாரு? யோசித்த ஹரிஷுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் எழ ஸ்ரீதருக்கு அழைத்தான். சொல்லுங்க சார். மறுமுனையில் ஸ்ரீதர் பணியுடன் கேட்க, ஸ்ரீதர், நம் அமைப்பில் கேசவன் யாராவது இருக்காங்களா என்று கேட்டான். மிரியட்ஸ் என்பது மிக பரந்த அமைப்பு என்பதால் எல்லோருக்கும் எல்லோரையும் தெரிந்து விடாது. அதனால் ஹரிஷ் கேட்டதை ஸ்ரீதர் சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டான். ஆமாம் சார், நம் அமைப்போட சீனியர் மெம்பர் அவர், அதோட ரொம்ப முக்கியமானவரும் கூட என்று கேசவனை பற்றிய விவரங்களை ஸ்ரீதர் கூற, அவருக்கு மோனிஷான்னு ஒரு பேத்தி இருக்கா? ஒரு வழியாக ஹரிஷ் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான். ஆமாம் சார், அந்த பொண்ணும் நம்ம அமைப்பில் தான் இருக்காங்க ஸ்ரீதர் சொல்ல, ஹரிஷுக்கு அவனுடைய குழப்பம் தீர்ந்தது. கூடவே அன்றைக்கு ஏலம் நடந்த இடத்தில் தான் கஷ்டப்பட்டு உயிரை காப்பாற்றிய பெரியவர் அவர்தான் என்பதும் புரிந்தது. இன்று அவரை கொல்வதற்கு தன்னையே அழைப்பதை நினைத்து அவனுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. இப்போது ஹரிஷ் அந்த பிரச்சனையிலிருந்து சுத்தமாக விலகி நிற்கவும் முடியாது. ஏனென்றால் காலேஜில் இன்னும் அவனை விட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தார்கள். அவர்கள் யாரேனும் அந்த போட்டியில் ஜெயித்து கேசவனை கொல்ல நினைக்கலாம். இப்போது ஹரிஷ் அதை பற்றியும் யோசிக்க வேண்டியிருந்தது. இப்போ வேற வழி இல்லை, அந்த கான்டெஸ்டில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும். ஹரிஷ் தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று உறுதியோடு முடிவெடுத்தான். அதே நேரத்தில் சந்தனாவின் ரூமில் இருந்த அபி அவளுடன் பொதுவாக கதைகளை பேசிக் கொண்டிருக்க திடீரென சந்தனாவின் முகம் யோசனையில் ஆழ்ந்திருப்பதை கவனித்தாள். என்னாச்சு சந்தனா? ஏதாவது கப்பல் கவுந்துருச்சா? என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்ட என்று கேட்டபடி அவளை உலுக்கினாள் அபி. அவர்கள் இருவரும் அக்கா தங்கை முறையில் இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே நெருக்கமான தோழிகள் என்பதால் அபி சில நேரங்களில் சந்தனாவை அக்கா என்று அழைப்பாள், மற்ற நேரங்களில் பெயர் சொல்லி கூப்பிடுவாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, எனக்கும் ஹரிஷுக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி நினச்சி பார்த்தேன் சந்தனா சொல்ல, அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அபி, திலக பெரியமா ஹரிஷை இன்னும் முழுசாக ஏற்றுக்கல இல்லையா என்று நேரடியாக கேட்டாள். ஆமாம், இதுக்கும் ஹரிஷ் முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ அவனுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்குது. நிறைய செல்வாக்கான ஆளுங்களும் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அம்மா கூட இருக்கும்போது மட்டும் அவன் ஏதோ தோற்று போனவன் மாதிரியே நடந்துக்கிறான். அதனாலேயே அம்மாவுக்கு இன்னும் அவன் மேலே வெறுப்பு அதிகமாகுது. 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க வேண்டியிருக்கு சந்தனா கவலையுடன் கூறினாள். என் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கே தெரியும். அதுக்காக என்னால் அவங்கள முழுசாக வெறுக்கவும் முடியல. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் ஹரி, 2 பேருமே எனக்கு முக்கியம். இவங்க 2 பேரையும் என்னால் இழக்க முடியாது. தீவிரமான குரலில் சொன்ன சந்தனாவை ஆதரவாக பார்த்தாள் அபி. இதை தீர்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்கு. அபி கண்களை உருட்டி ஒரு சிரிப்புடன் சொல்ல, சிம்பிளான வழியா என்று சந்தனா ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமாம், உனக்கும் மாம்சுக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும். அதை திலக பெரியம்மா கையில் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும் அபி சாதாரணமாக சொல்ல, இது உனக்கு சிம்பிளான விஷயமா என்று முறைத்தாள் சந்தனா. ஏற்கனவே எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத அம்மா ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரியோட அம்மா அப்பாவுக்கும் டெஸ்ட் பண்ணணும்னு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அதுக்கே ஹரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அப்போ நான் தான் ஏதோ சொல்லி அம்மாவை ஸ்டாப் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் சடனாக எங்களோட ரிலேஷன்ஷிப் வேற ஒரு திசையில் மாறவும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சில சமயம் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. பட் பாதி நேரம் ஹரி ரொம்ப பிஸியாக இருக்கான், மீதி நேரம் நான் லைவ் ப்ரோக்ராம் நடத்த போயிடுறேன். இதில் குழந்தைய பற்றி எங்கே யோசிக்கிறது என்று பெரும் மூச்சுடன் சொல்லி முடித்தாள் சந்தனா. சந்தனா என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அபி இதற்கு மேல் தான் அதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டாள். சரி, முதல்ல நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று பொதுவாக சொன்னவள், சரி இப்போ வீட்டில் இருக்கவும் போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியில் போகலாமா என்றாள். சந்தனாவை மனதை மாற்றுவதற்கு அப்படி வெளியில் சென்றுவிட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள்.
இந்த மிட் நைட்டில் எங்கே போகிறது? சந்தனா குழப்பத்துடன் கேட்க, அடி பாவி, நீ எல்லாம் சிட்டியில் இருக்கேன்னு சொல்லாத. மிட் நைட்டில் தான் இங்கே ஒரு தனி உலகமே இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் நைட் கிளப். அது உனக்கு தெரியுமா? தெரியாதா? அங்கே போகலாமா? ரொம்ப ஜாலியாக இருக்கும். வயதுக்கேற்ற உற்சாகத்துடன் அபி சொல்ல, என்னது நைட் கிளப்பா? அந்த ஐடியாவை அப்படியே குழி தோண்டி புதைச்சிரு என்றாள் சந்தனா. நரேந்திரனுடன் நடந்த பிரச்சனைக்கு பிறகு நைட் நேரங்களில் ஹோட்டலுக்கு போவதற்கே சந்தனாவிற்கு விருப்பம் இருப்பதில்லை. ஆனால் அபிக்கோ நைட் கிளப் என்பது ஒரு காஃபி சாப்பிடுவது போல சாதாரணமான விஷயம். அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த ஒரு தடவை என் கூட வா. அதுவும் சென்னையில் நைட் கிளப்லாம் சூப்பராக இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் என்று கெஞ்சி பார்த்தாள் அபி. இவ்வளோ நேரம் சந்தனா, இப்போ மட்டும் அக்காவா? உனக்கு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்ல? அதெல்லாம் முடியாது, போடி. சந்தனா கிண்டலாக கூற, அக்கா இப்போ மட்டும் நீ வரலனா நைட் நீ தூங்குனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் தனியாக கிளம்பி போயிடுவேன். அபி கிட்டத்தட்ட மிரட்டினாள். என்ன விளையாடுறியா நீ? அந்த மாதிரி இடத்துக்கு இப்படி தனியாக போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரி இப்போ என்ன, உனக்கு நைட் கிளப்புக்கு போகணும் அவ்வளோதானே? சரி போகலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஹரி கூட வந்தால் மட்டும்தான் நம்ம போகிறோம், ஓகேவா என்று கேட்க அபியும் மகிழ்ச்சியாக சம்மதித்தாள். அபியே போய் ஹரிஷை அழைக்க, இவ்வளோ நேரம் மாலில் சுற்றுனதெல்லாம் உங்களுக்கு பத்தலையா? இப்போ நைட் கிளப்புக்கு போகலான்னு கூப்பிட்றீங்க என்று சலித்து கொண்டாலும் அவரின் முகத்தில் தெரிந்த ஆர்வத்தை பார்த்தவன் அவர்களை அழைத்து கொண்டு கிளம்பினான். காரில் ஏறிய அபி, மாம்ஸ், நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன், இந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களோடதா என்று கேட்க, இப்போதைக்கு என்னோட தான், ஆனால் என் முதலாளி வாங்கி கொடுத்தாரு. ரோட்டில் கவனத்தை வைத்திருந்த ஹரிஷ் சந்தனாவிடம் சொன்ன அதே காரணத்தை அபியிடமும் சொன்னான். நல்ல பாஸ், இப்போவாவது உண்மையை சொல்லுங்கள் மாம்ஸ், நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி பேர் என்ன? அவங்க புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா என்று மீண்டும் கேட்டாள் அபி. உனக்கு நிஜமாவே எங்கள் கம்பெனியில் சேர இன்ட்ரெஸ்ட் இருக்கா அபி? கேட்ட ஹரிஷின் மனதில் ஒரு பிளான் இருந்தது. அபியை நிகிதாவிற்கு அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. போங்க மாம்ஸ், அப்படி எனக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஜாலியாக ஊர் சுற்றிட்டு அப்புறமா வேலைக்கு போகிறத பற்றிலாம் யோசிச்சுக்கலாம் என்று அபி. ஆனால் எனக்கு உங்கள் பாஸை பற்றி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் கல்யாணம் ஆனவரா என்று அபி கேட்க சந்தனா சத்தமாக சிரித்தாள். கா, என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கா என்று சந்தனாவை முறைத்த அபி, மாம்ஸ் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், சப்போஸ் நானே உங்கள் கம்பெனிக்கு லேடி பாஸாக வந்துட்டேன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் சைனே உங்கள் வேலையை கன்ஃபார்ம் பண்ணுறது தான். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரே ஃபேமிலி தானே என்று சொல்ல சந்தனா அவளுடைய காதை பிடித்து திருகினாள். அதை பார்த்து சிரித்த ஹரிஷ், சரி சரி, நான் உன்னை என் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் பாஸோட செக்ரட்டரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு மேலே அங்கே வேலை வாங்குறது உன்னோட திறமையை பொறுத்து என்று அபியிடம் சொன்னான். அதன் பிறகு ஹரிஷ் அமைதியாக காரை ஓட்ட அடுத்த அரை மணி நேரம் கழித்து 3 பேரும் அந்த பிரபலமான நைட் கிளப்பிற்குள் நுழைந்தனர். அந்த இடம் மியூசிக் சத்தத்துடன் இறைச்சலாக இருக்க இளம் வயது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து கொண்டாட்டமாக ஆடிக்கொண்டிருந்தனர். அந்த இடத்தில் ஓரமாக இருந்த டேபிளை காட்டிய ஹரிஷ், நீங்கள் 2 பேர் போய் அங்கே உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் என்று அங்கிருந்து நகர்ந்தான். ஐயா, என்னக்கா மாம்ஸ் நைட்டு இப்போ வந்து சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு? அப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாதா? அபி மீண்டும் சந்தனாவிடம் விளையாட, உன்னை கொல்ல போகிறேன் பாரு, ஏதோ நைட் கிளப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்ட கூட்டிகிட்டு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் இவங்களோட சேர்ந்து உன்னோட ஆசை தீர ஆடிட்டு வா, வீட்டுக்கு கிளம்பலாம் என்று சந்தனா ஸ்ட்ரிக்டாக சொல்ல அதை கேட்டு அபி கலகலவென்று சிரித்தாள். அப்போது கரடு முரடான தோற்றமுள்ள ஒருவன் அவர்கள் டேபிளை நெருங்கி கையில் இருந்த பீர் பாட்டிலை அதன் மீது வைக்க 2 பெண்களும் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். 2 பெண்களும் அந்த நபரை அதிர்ச்சியுடன் பார்க்க, என்ன குட்டிங்களா, நீங்கள் 2 பேரும் தனியாக வந்திருக்கீங்க போல, வாங்களேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோம் என்று அந்த ஆள் ஒரு கோணலான சிரிப்புடன் கேட்டான். ஹலோ, யார் நீங்கள்? கொஞ்சம் கூட மேனேஜே இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்புறீங்களா? அபி கோபமாக கூற அவளின் கையை தட்டி அமைதிப்படுத்திய சந்தனா, சாரிங்க, எங்களுக்கு அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நீங்கள் போகலாம் என்று முடிந்தவரை பொறுமையாக சொன்னாள். வந்த இடத்தில் எதற்கு தேவையில்லாமல் வீண் பிரச்சனை என்று அவள் நினைத்தாள். என்ன பார்க்க கொஞ்சம் சுமாராக இருக்கீங்கன்னு கூப்பிட்டா ரொம்ப தான் பிகு பண்ணுறீங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கூப்பிட்றேன். அங்கிருந்த மற்றொரு சேரில் அமர்ந்தபடி தன் ஃபோனை எடுக்க, மிஸ்டர், ஒரு தடவை மரியாதையாக சொன்னால் புரியாத உங்களுக்கு, ஒழுங்காக எந்திரிங்க, இல்லாட்டி நடக்கிறதே வேற
இந்த முறை கோபமாக கத்திய சந்தனாவை அபியே ஆச்சரியத்துடன் பார்த்தாள். குட்டி, என்ன ஓவரா துள்ற? இரு, நான் உனக்கு இங்கே இருக்கிறதுலையே காஸ்ட்லியான சரக்கை வாங்கித்தரேன். அதை குடிச்சிக்கிட்டே நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். கையில் இருந்த பியோ பாட்டிலை குடித்து கொண்டே அந்த ஆள் பேச சந்தனா முகத்தை சுளித்தாள். அந்த நபரின் பெயர் துரை. அந்த கிளப்பின் ரெகுலர் கஸ்டமர். அன்றைக்கு கிளப்பில் அவனுக்கு எந்த பெண்ணும் சிக்காததால் போர் அடித்து போய் வேறு கிளப்புக்கு போகலாம் என்று அவன் முடிவெடுத்த போதுதான் சந்தனாவும் அபியும் தனியாக உட்கார்ந்திருப்பது அவனுடைய கண்ணில் பட்டது. கண்ணா, 2 லட்டு தின்ன ஆசையா என்று மனதிற்குள் கணக்கு போட்டவன் நேராக பாட்டிலை தூக்கி கொண்டு அவர்களிடம் வந்திருந்தான். எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, சந்தனா இழுத்து பிடித்த பொறுமையுடன் சொன்னாள். குடிக்கிற பழக்கம் இல்லாட்டி அப்புறம் எதுக்கு கிளப்புக்கு வரணும்? சும்மா நடிக்காது குட்டி. மீண்டும் ஒரு மாதிரி குரலில் சொன்ன துரை கையை நீட்டி சந்தனாவின் கன்னத்தை தொட போனான். அப்போது அவனுடைய மணிக்கட்டை யாரோ இறுக்கமாக பிடிக்க துரை அண்ணாந்து பார்த்தான். அவங்க சொல்றது உனக்கு புரியலையா? விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்கள எப்பவும் கம்பல் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல இந்த இடத்தை விட்டு நகரு சொன்ன ஹரிஷின் முகம் அவனுடைய பிடியை போலவே இறுக்கமாக இருந்தது. அதை சொல்றதுக்கு நீ யாரா? துரை கோபமாக கேட்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. உன் உடம்பு நல்லா இருக்கணும்னா ஒழுங்கா இப்பவே கிளம்பிடு. ஹரிஷ் இதை சொல்லும் போதே அவனுடைய மணிக்கட்டில் இன்னும் கொஞ்சம் பலத்தை செலுத்தினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.